எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிவகாசியில் உள்ள சுப்பு கிராக்கர் ஷாப்பில் எப்படி ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி பேமெண்ட் பண்ணுறது, பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆர்டரை ஃபர்தராக எப்படி ட்ராக் பண்ணலாங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட மொபைலில் எந்த ப்ரௌசர்னாலும் நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் www.subbucrackers.com ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் ப்ரைஸ் எஸ்டிமேஷன் பேஜை பார்க்கலாம். ஆன்லைனில் மினிமம் நீங்கள் 3000 மேலே தான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும். கரண்ட்டாக நம்ம கடையில் 80% டிஸ்கவுண்ட் போய்கிட்டு இருக்குது. இந்த பேஜில் கீழே வந்தீங்க அப்படின்னா கிராக்கர்ஸ் கேட்டகரி செலக்ட் பண்ணலாம். சிவகாசியில் உள்ள ஆல்மோஸ்ட் எல்லா விதமான கிராக்கர்ஸும் நம்ம கடையில் கிடைக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான நீங்கள் கிராக்கர்ஸ் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ராக்கெட் பாம் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே அந்த கேட்டகரி ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். உங்களுக்கு தேவையான குவான்டிட்டியை இங்கே நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா பக்கத்தில் உள்ள பாக்ஸில் அதோட டோட்டல் அமௌண்ட்டை காட்டும். இதே மாதிரி எந்தெந்த கேட்டகரியில் என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதோட குவான்டிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிகிட்டே வாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே கீழே நீங்கள் கிராண்ட் டோட்டல் பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மினிமம் 3000 இருக்கா அப்படின்னு. நீங்கள் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா ப்ராடக்ட்டும் வியூ பண்ண முடியும். அதோட குவான்டிட்டி, டோட்டல் அமௌண்ட் எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். நீங்கள் இதை செக் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட் உங்களோட நேமை என்டர் பண்ணுங்கள். தென் வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி, இந்த ரெண்டும் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். ஏன்னா இதை யூஸ் பண்ணி தான் எங்கள் டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஃபர்தராக உங்களோட ஆர்டரோட ஸ்டேட்டஸுமே நீங்கள் இதை வச்சு தான் பார்க்க முடியும். தென் அல்டர்னேட் நம்பர் வந்து எதுக்கு அப்படின்னா, இன்கேஸ் உங்களோட வாட்ஸ்அப் நம்பரு சுவிட்ச் ஆஃப் ஆகிருந்தாலோ இல்லை உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா நாங்கள் வந்து எங்களோட டீம்லேருந்து அல்டர்னேட் நம்பருக்கு கால் பண்ணுவோம். தென் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கரண்ட்டாக நாங்கள் இந்த ட்ராப்டவுனில் உள்ள ஸ்டேட்ஸ் மட்டும்தான் நாங்கள் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கரெக்டான டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நியர்பை டெலிவரி லொக்கேஷன் ஆர் சிட்டி. ஸோ உங்களோட சிட்டியோ டவுனோ வில்லேஜோ நியர்பையே என்ன இருக்கோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நியர்பை டெலிவரி லொக்கேஷனில் தான் நம்ம பேக்கேஜை வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் போய் டெலிவரி எடுத்துக்கலாம். கீழே அட்ரஸ் வந்து ஃபுல் டீட்டெயிலாக கொடுங்க. உங்களோட டோர் நம்பர், உங்களோட பின்கோடு எல்லாமே உங்களோட ஃபுல் அட்ரஸ் டீட்டெயிலை இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. எல்லாம் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எஸ்டிமேட் நவ் பட்டன்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் ஆர்டர் கன்ஃபர்மேஷன் இதை பார்க்க முடியும். இதில் ஆர்டர் ஐடி ஒன்று உங்களுக்கு யூனிக்காக ஜென்ரேட் ஆகிருக்கும். இதை நீங்கள் எங்கேயா நோட் பண்ணிக்கோங்க, இல்லை இந்த பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆர்டர் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் இன்ஃபோ, ஆர்டர் டீட்டெயில்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். டோட்டல் அமௌண்ட்டு எல்லாமே உங்களால் இங்கே பார்க்க முடியும். உங்களுக்கு இதை வந்து நீங்கள் பிடிஎஃபாக வேணுனாலும் சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பின்னாடி வந்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம இதில் கூகுள் பே மூலமாக பண்ணலாம், பேங்க் மூலமாக டைரெக்டாக பே பண்ணலாம். தென் ஃபோன்பே, இந்த 3 ஆப்ஷனை நீங்கள் எதுனாலும் செலக்ட் பண்ணி நீங்கள் டோட்டல் அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை கீழே உள்ள இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஆர்டரை ட்ராக் பண்ணலாங்கிறத இப்போ பார்ப்போம். நம்ம பேஜில் ட்ராக் ஆர்டருங்கிற இந்த பேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆன அந்த ஆர்டர் நம்பரை பேஸ்ட் பண்ணி தென் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்டு செக் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரண்ட்டாக நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதோட ஸ்டேட்டஸ் தான் எஸ்டிமேட்டட் இங்கே காட்டுது. ஒன்ஸ் பேமெண்ட் அந்த 3 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி பே பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா எங்கள் பேக்அண்ட் டீம்லேருந்து வெரிஃபை பண்ணி
ஸ்டேட்டஸ் வந்து பெய்டு அப்படின்னு மாற்றுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் இருந்து பேமெண்ட்டை வெரிஃபை பண்ணிட்டாங்க, பெய்டுங்கிற ஸ்டேட்டஸை மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் கம்ப்ளீட்டடுங்கிறத பார்க்கலாம். பேமெண்ட் பெய்டு கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிமேட் பெய்டுங்கிற ஒரு பிடிஎஃப் நீங்கள் பார்க்கலாம். அதில் நம்ம அங்கே செலக்ட் பண்ண எல்லா ப்ராடக்டோட டீட்டெயில் இருக்கும், அதோட அமௌண்ட் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பெய்டு கன்ஃபர்மேஷனுக்கு இந்த ஃபைல் வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கம்ப்ளீட்டட்லேருந்து குட்ஸ் பேக்கடுன்னு மாறி இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே பேக்கடு ஆயிடுச்சு, ஷிப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். குட்ஸ் பேக்கடு ஸ்டேட்டஸ்க்கு அப்புறம் கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா குட்ஸ் டிஸ்பேச். அப்படின்னா எங்கள் கடையிலேருந்து பேக்கேஜை டிரான்ஸ்போர்ட்டுக்கு கொண்டு போயிட்டோம், அங்கேருந்து உங்களோட நியர்பை லொக்கேஷன் நீங்கள் கொடுத்ததுக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்க ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம். குட்ஸ் டிஸ்பேச் ஸ்டேட்டஸ்க்கு அப்புறம் வியூ எல்ஆர் காப்பிங்கிற ஸ்டேட்டஸ். ஒன்ஸ் நாங்கள் வந்து எங்கள் பேக்கெண்ட்லேருந்து எல்ஆர் காப்பியோடைய டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணுவோம். இப்போ கரெக்டாக ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா வியூ எல்ஆர் காப்பியில் இருக்குது. இது கீழே வியூ பட்டன் இருக்குது. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எல்எல்ஆர் காப்பியை நான் வந்து பேக்கெண்ட்லேருந்து நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதை வந்து இங்கே பார்க்க முடியும். இதில் உங்கள் டிரான்ஸ்போர்ட்டோட கான்டாக்ட் நம்பர் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் பேக்கேஜ் எங்கே இருக்குது, எப்போ ரீச் ஆகுங்கிறத அந்த கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். உங்களோட லொக்கேஷனுக்கு பேக்கேஜ் ரீச் ஆனோடனே அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் டெலிவரி சார்ஜஸ் கொடுத்து நீங்கள் உங்களோட பேக்கேஜை ரிசீவ் பண்ணிக்கலாம். டெலிவரி சார்ஜஸோட டீட்டெயில்ஸ் வந்து எங்களோட பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் டெலிவரி சார்ஜஸில் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. உங்களோட சிட்டிக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ டெலிவரி சார்ஜஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பேஜில் பார்த்துக்கலாம். இதுக்கிடையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது, இல்லை ஏதாவது நீங்கள் ஃபர்தராக என்கொயரி பண்ணணும், ஏதாவது சப்போர்ட் வேணும் அப்படின்னா கான்டாக்ட் அஸ் பேஜுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம கடையோட அட்ரஸ், மெயில், மொபைல் நம்பர் இருக்குது. ஸோ இது ஏதாவது நீங்கள் எந்த வேலைனாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களோட இஷ்யூவை நீங்கள் ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக எந்த சப்போர்ட் வேணாலும் நீங்கள் subucrackers.com கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.